ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவுல குப்தர்கள் டாபிக்ல இருக்க முக்கியமான வினா விடைகள் தொகுப்பு தான் பார்க்க போறோம். இதுக்கான விடைகள் இல்லாத வினா குறிப்பு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு அப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்ததுன்னா குப்தர்கள். எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்ததுன்னா குப்தர்கள். இந்தியாவில் இந்து பண்பாடு டேஸ் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது. யாருன்னா குப்தர்கள். இந்தியாவில் இந்து பண்பாடு குப்தர்கள் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது. குப்த ஆட்சியாளர்களை கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், இரண்டாவது முதலாம் சந்திரகுப்தர், மூன்றாவது சமுத்திரகுப்தர், நான்காவது குமாரகுப்தர். இதுதான் சரியான கால வரிசை. ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், இரண்டாவது முதலாம் சந்திரகுப்தர், மூன்றாவது சமுத்திரகுப்தர், நான்காவது குமாரகுப்தர். தன்னை மகாராஜாதிராஜா மற்றும் அதிராஜா என்று அழைத்துக் கொண்டவர். மகாராஜாதிராஜா மற்றும் அதிராஜா என்ற பட்ட பெயரை சூட்டிக் கொண்டவர் யார்னா முதலாம் சந்திரகுப்தர். பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி நாட்டு இளவரசி குமாரதேவி மணந்தவர் யார்னா முதலாம் சந்திரகுப்தர். பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி நாட்டு இளவரசி குமாரதேவி மணந்தவர் யார்னா முதலாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யார்னா முதலாம் சந்திரகுப்தர். நல்லா கவனிச்சுக்க. குப்த அரசை தோற்றுவித்தவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். அதே குப்த பேரரசை தோற்றுவித்தவர் முதலாம் சந்திரகுப்தர். பின்வரும் ஆட்சியாளர்களில் கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். பின்வரும் ஆட்சியாளர்களில் கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா சமுத்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா சமுத்திரகுப்தர். குப்தர் நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் இடம் பொறிக்கப்பட்டுள்ளது யாருடைய உருவம்னா சமுத்திரகுப்தர். குப்த நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது யாருடைய உருவம்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் யாருன்னா பாஸ்கரவர்மன். சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் ஆப்ஷன் பி பாஸ்கரவர்மன். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா புஷ்யவர்மன், ஸ்ரீ மேகவர்மன், விஷ்ணுகோபா இவங்க மூணு பேருமே சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்தவர். சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என குறிப்பிட்டவர் வின்சென்ட் ஸ்மித். சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று குறிப்பிட்டவர் வின்சென்ட் ஸ்மித். ஹரிசேனர் என்பவர் யாருடைய அவைப்புலவர்னா சமுத்திரகுப்தர். ஹரிசேனர் என்பவர் யாருடைய அவைப்புலவர்னா சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் பற்றி குறிப்பிடுகிறது. இக்கல்வெட்டை பொறித்தவர் யாருன்னா ஹரிசேனர். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறதுனா சமுத்திரகுப்தர். இதை பொறித்தவர் யாருன்னா ஹரிசேனர். மெக்ராலியில் குதிப்பினார் வளாகத்தில் துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர். மெக்ராலியில் குதிப்பினார் வளாகத்தில் துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். மெக்ராலியில் உள்ள இரும்பு தூண் தற்போது எங்கு அமைந்துள்ளதுன்னா டெல்லியில். மெக்ராலி இரும்பு தூண் தற்போது டெல்லியில் அமைந்துள்ளது. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்ரமாதித்யன் மற்றும் சாகிரி என்ற சிறப்பு பெயர்களை கொண்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் சரி. விக்ரமாதித்யன் மற்றும் சாகிரி என்ற சிறப்பு பெயர்களை கொண்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். திருமண உறவுகள் மூலம் பேரரசை விரிவுபடுத்துவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான். திருமண உறவுகள் மூலம்
பேரரசை விரிவுபடுத்தியவர் இரண்டாம் சந்திரகுப்தர். தலைநகரை பாடலிபுத்திரத்திலிருந்து உஜ்ஜயினிக்கு மாற்றியவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். தலைநகரை பாடலிபுத்திரத்திலிருந்து உஜ்ஜயினிக்கு மாற்றியவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சோ 4வது ஆப்ஷன் தான் தப்பு. கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி என குறிப்பிட்டவர் யாருன்னா பாகியான் தான். கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி என குறிப்பிட்டவர் பாகியான். அடுத்து பாருங்க 18வது விஷயம். நவரத்னங்கள் என அழைக்கப்பட்ட புலவர் குழு யாருடைய அவையில் இருந்ததுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். நவரத்னங்கள் என அழைக்கப்பட்ட புலவர் குழுக்கள் யாருடைய அவையில் இருந்ததுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சீன பயணி பாகியான் யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சீன பயணி பாகியான் யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் தங்க நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். நல்லா கவனிச்சுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் தங்க நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். அடுத்து 21வது விஷயம் பாருங்க. டேஸ் என்பவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். கிபி 5ஆம் நூற்றாண்டில் யார் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார்னா குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் குமாரகுப்தர். சக்கராதித்யா மற்றும் மகேந்திர ஆதித்யன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா குமாரகுப்தர். சக்கராதித்யா மற்றும் மகேந்திர ஆதித்யன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா குமாரகுப்தர். ஹூனர்கள் யாருடைய ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தனா ஸ்கந்தகுப்தர். ஹூனர்கள் யாருடைய ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்ததுன்னா ஸ்கந்தகுப்தர். கீழ்கண்டவற்றில் எது குப்தர் கால குடைவரை கோவில் இல்லை? ஃபர்ஸ்ட் ஒடிசால இருக்க உதயகிரி குகை, 2வது மகாராஷ்டிரா இருக்க அஜந்தா எல்லோரா குகை, 3வது மத்திய பிரதேசத்தில் இருக்க பா குகை. இது மூணுமே குப்தர் கால குடைவரை கோவில் தான். இதில் தவறானது எதுனா எலிபண்டா குகை மகாராஷ்டிரா, இது மட்டும் தான் தவறு. கவனிச்சுங்க, கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? ஒடிசா உதயகிரி குகை, மகாராஷ்டிரா அஜந்தா எல்லோரா குகை, மத்திய பிரதேசம் பா குகை. இது மூணுமே சரிதான். தவறானது மகாராஷ்டிரா இருக்க எலிபண்டா குகை. அடுத்து 25வது கொஸ்டின் பொறுத்துக. புலவர்களும் அவங்க எழுத நூல்களும் இங்க இருக்குது, அதை பொறுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் தன்வந்திரி எழுத நூல் ஆயுர்வேதா. தன்வந்திரி எழுத நூல் ஆயுர்வேதா. வராக மிகிர் எழுதுவது பிருகத் சம்ஹிதா. வராக மிகிர் எழுதுவது பிருகத் சம்ஹிதா. ஆரியப்பட்டர் எழுதுவது சூரிய சித்தாந்தா. ஆரியப்பட்டர் எழுதுவது சூரிய சித்தாந்தா. அமரசிங்கர் எழுதுவது அமரகோசா. அமரசிங்கர் எழுதுவது அமரகோசா. ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. கவனிச்சுக்கோங்க. தன்வந்திரி எழுத நூல் ஆயுர்வேதா. வராக மிகிர் எழுதுவது பிருகத் சம்ஹிதா. ஆரியப்பட்டர் எழுதுவது சூரிய சித்தாந்தா. அமரசிங்கர் எழுதுவது அமரகோசா. ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. அடுத்து பொறுத்துக. குப்தர் காலத்தோட நிலங்கள். சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படின்னா தரிசு நிலம். கிலா அப்படின்னா தரிசு நிலம். அப்ரகதா அப்படின்னா வனநிலம். அப்ரகதா அப்படின்னா வனநிலம். வஸ்தி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலம். வஸ்தி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலம். ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படின்னா தரிசு நிலம். அப்ரகதா அப்படின்னா வனநிலம். வஸ்தி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலம். அடுத்து பொறுத்துக. சமுத்திரகுப்தர் காலத்தது எதுனா ஈரான் கல்தூன். சமுத்திரகுப்தர் காலத்தது ஈரான் கல்தூன். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தது உதயகிரி குகை. ஒடிசால இருக்க உதயகிரி குகை யாருடைய ஆட்சி காலத்துக்குன்னா 2ஆம் சந்திரகுப்தர். புத்தகுப்தர் ஆட்சி காலத்தது பாகர்பூர் செப்புப்பட்டயம். புத்தகுப்தர் ஆட்சி காலத்தது பாகர்பூர் செப்புப்பட்டயம். ஸ்கந்தகுப்தர் ஆட்சி காலத்தது ஜூனாகர் பாறை. ஸ்கந்தகுப்தர் ஆட்சி காலத்தது ஜூனாகர் பாறை. மறுபடியும் கவனிச்சுங்க. சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்தது ஈரான் கல்தூன். 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னா உதயகிரி குகை. புத்தகுப்தர் அப்படின்னா பாகர்பூர் செப்புப்பட்டயம். ஸ்கந்தகுப்தர் அப்படின்னா ஜூனாகர் பாறை. அடுத்து 28வது கொஸ்டின்.
தர்க்கம் குறித்து முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து. தர்க்கம் குறித்து முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து. நாலந்தாவில் 18 அடி உயரம் உள்ள புத்தரின் சிலை உள்ளது. நாலந்தாவில் 18 அடி உயரம் உள்ள புத்தர் செப்பு சிலை உள்ளது. அதே நேரத்தில் 7.5 அடி உயரம் உள்ள புத்தரின் சிலை எங்க இருக்குன்னா சுல்தான்கஞ்ச். சோ 18 அடி அப்படின்னா நாலந்தா, 7.5 அடி அப்படின்னா சுல்தான்கஞ்ச். இது ரெண்டுமே புத்தர் சிலை தான். அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யாருன்னா சுசுருதர். அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யாருன்னா சுசுருதர். தன்வந்திரி, சாரகர், சுசுருதர் மூணுமே மருத்துவத்துல புகழ்பெற்றவங்க தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர்னு கேட்டாங்கன்னா சுசுருதர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குப்தர்களின் அலுவல் மொழி எதுனா சமஸ்கிருதம். குப்தர்களின் அலுவல் மொழி எதுனா சமஸ்கிருதம். அதே நேரத்தில் குப்த மக்கள் பேசுனது எதுனா பிராக்வி தான். குப்தர் ஆட்சி காலத்துல மக்கள் அதிகம் பேசுனது பிராக்வி. ஆனா அவங்களுடைய அலுவல் மொழியா சமஸ்கிருதம் தான் இருந்துச்சு. ஆப்ஷன் பி சமஸ்கிருதம். குப்த பேரரசின் தேசிய சின்னம் எதுனா கருடன். குப்த பேரரசின் தேசிய சின்னம் எதுனா கருடன். பல்லவ அரசர் விஷ்ணுகோபன் டேஸ் என்ற புத்தர் அரசால் தோற்கடிக்கப்பட்டார். பல்லவ அரசர் விஷ்ணுகோபன் சமுத்திரகுப்தர் என்ற குப்த அரசரால் தோற்கடிக்கப்பட்டார். பல்லவ அரசர் விஷ்ணுகோபன் சமுத்திரகுப்தர் என்ற குப்த அரசரால் தோற்கடிக்கப்பட்டார். அடுத்து அறிஞர்களும் அவங்களுக்கு நூல்களும் கொடுத்திருக்காங்க, பொறுத்துக்கு கவனிச்சுக்கணும். வாக்பதர் எழுந்தது அஷ்டாங்க சம்கிருதம். வாக்பதர் எழுந்தது அஷ்டாங்க சம்கிருதம். விசாகதத்தர் எழுந்தது தேவி சந்திரகுப்தம். விசாகதத்தர் எழுதின நூல் தேவி சந்திரகுப்தம். தண்டி எழுந்தது தசகுமார சரிதம். தண்டி எழுந்தது தசகுமார சரிதம். வராக மிகிர் எழுந்தது பஞ்ச சித்தாந்திகா. வராக மிகிர் எழுந்தது பஞ்ச சித்தாந்திகா. ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 பொறுத்து கவனிச்சுங்க. வாக்பதர் எழுந்தது அஷ்டாங்க சம்கிருதம். விசாகதத்தர் எழுந்தது தேவி சந்திரகுப்தம். தண்டி எழுந்தது தசகுமார சரிதம். வராக மிகிர் எழுந்தது பஞ்ச சித்தாந்திகா. அடுத்து கடைசி கொஸ்டின் பாருங்க, 35வது கொஸ்டின். இந்திய ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்பட்டவர் காளிதாசர். இந்திய ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்பட்டவர் காளிதாசர். அவர் எழுதின சில நூல்கள் பார்த்தீங்கன்னா சாகுந்தலம், மாளவி காக்கினிமித்திரன், விக்ரம் ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமாரவசம், ரிதுசம்காரம். மறுபடியும் கவனிச்சுங்க. இந்திய ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்பட்டவர் காளிதாசர். அவர் எழுதின சில நூல்கள் பார்த்தீங்கன்னா சாகுந்தலம், மாளவி காகினிமித்திரன், விக்ரம் ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிதுசம்காரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் குப்தர் காலத்தோட முக்கியமான வினாக்களை பத்தி படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இதுக்கான கொஸ்டின் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். டவுன்லோட் போட்டு டெஸ்ட் எழுதி பாருங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டைம் இந்த வீடியோ பதிவை பார்த்து டெஸ்ட் எழுதுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா டெஸ்ட் நல்லா பண்ணலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.